பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்துள்ள பிரித்தானிய பிரதமர் டேவிட் கெமரோன் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் இன்று மாலை ஹெலிகாப்டர் ஒன்றில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்வதற்கு முன்னர் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். இரண்டு நாடுகளும் நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல வேண்டும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் மற்றும் இலங்கையில் இன்று காணப்படுகின்ற மனித உரிமை நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒன்று உள்ளது. நான் இந்த இடத்தில் இருக்காவிடேன் அந்த விடயங்களை வெளிக்கொணர முடியாது. இலங்கைக்கும் பிரித்தானியாவிற்கும் இடையில் இதே இடம்பெற வேண்டும். டேவிட் கேமரனுடன் 40 பேர் கொண்ட குழு ஒன்றும் யாழ் குடாநாட்டிற்கு விஜயம் செய்துள்ளது. 1948 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச அரசு தலைவர் ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகில் இன்று முற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போன தமது உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தலைமையிலான குழுவினர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனை சந்திக்கும் நோக்கில் யாழ் பொது நூலகத்திற்கு அருகே ஒன்று கூடினர். எவ்வாறாயினும் அந்த இடத்திற்கு விஜயம் செய்த வெளிநாட்டு ஊடகவியலாளர்களிடம் மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் மீண்டும் யாழ் நூலகத்திற்கு முன்பாக கூடியிருந்தவர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்த பஸ்ஸை மறித்து தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இதனிடையே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனுக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் நூலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. இதேவேளை யாழ் வலிவடக்கு பிரதேசத்தில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள மல்லாகம் சபாபதி பிள்ளை முகாமிற்கு விஜயம் செய்த பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது மக்கள் தமது மீள்குடியேற்றம் தொடர்பாக வலியுறுத்தினார்கள். இந்த விஜயத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் ஆகியோர் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வலிவடக்கில் முன்னெடுக்கப்பட்ட உணவு தவிர்ப்பு ஆர்ப்பாட்டம் 4வது நாளான இன்று கைவிடப்பட்டது. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் தனியார் பஸ் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளானதில் 36 யுவதிகள் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 6:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் யுவதிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஒன்று பாலத்திலிருந்து விலகி அருகிலுள்ள கால்வாயினுள் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிறு காயங்களுக்குள்ளான 36 யுவதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்களின் வாழ்வில் நிவர்த்தி செய்யப்படாத பிரச்சினைகள் ஏராளம் உள்ளன. மலையகத்தில் உள்ள மணிக்கவத்தை தோட்டத்தில் மின்சார கம்பங்கள் முறிந்து விழும் அபாய நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளின் மத்தியில் வாழும் மலையகத்தில் ஏற்படும்
தீ விபத்துகளுக்கு மின்னொழுக்கே காரணம் என்று சொல்லப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள ஹேட்டன் மணிக்கவத்த தோட்டத்துக்கான மின்கம்பங்கள் சரிந்த நிலையில் காணப்படுகின்றன. சரிந்து போன மின்கம்பங்கள் எப்பொழுது முறிந்து விழும் என்று தெரியாமல் ஒவ்வொரு இரவிலும் அச்சத்துடன் மக்கள் பொழுதை கழிக்கின்றனர். விழுந்தா நீலைத்தோட புள்ள குட்டியோட வீடு கீழெல்லாம் எரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடிக்கடி மின் ஒழுக்கு ஏற்படுவதால் தீப்பொறிகள் வெளியாவதை கண்டு குழந்தைகள் பெரும் அச்சத்துடன் உள்ளதாகவும் மணிக்கவத்த தோட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு ரொம்ப குழந்தைகள் நிறைய விளையாடுவாங்க. தூண் ஒன்று இருக்கு. அந்த தூண் வந்து மழையில அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்கு. விரைவில் மின் கம்பங்களை சரி செய்து அபாய சூழல் நீங்க மின் பாவனையாளர் நிலையம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மணிக்கவத்த தோட்ட மக்கள் கோருகின்றனர். மற்றொரு சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி நேற்று எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாடு தொடர்பிலான கருத்துக்கள் இதன்போது வெளியிடப்பட்டன. அமைதியான சூழல், பாதுகாப்பு, அதேபோன்று அரசியல் நிலைப்பாடுகள் எமது நாட்டில் இருக்கின்றமை குறித்து இலங்கையர் என்ற ரீதியில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். 1976 ஆண்டு அணிசேரா நாடுகளின் மாநாடு இலங்கையில் நடத்தப்பட்ட பின்னர் அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறவில்லை. அதேபோன்று வெளிநாட்டு அரசு தலைவர்கள் எமது நாட்டை நோக்கி பார்க்கவில்லை. பிணம் உண்பவர்களின் நாடாக இலங்கை பெயரிடப்பட்டிருந்தது. அதனால் தற்போதைய நிலைமைகளை சர்வதேசத்திற்கு கொண்டு சென்று எமது நாட்டிற்குள் இருக்கின்ற நிலைமையை எடுத்து காட்ட வேண்டும். அதற்கு இந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு பெரும் ஒத்துழைப்பாக அமையும். நாம் தற்போது கதைக்கின்ற நேரம் பெரிய வெங்காயம் 1 கிலோகிராமின் விலை 240 ரூபாவாக காணப்படுகின்றது. இவர் மிகவும் பெரிதாக சுட்டிக்காட்டிய யுத்த காலகட்டத்தின் போது கூட பெரிய வெங்காயத்தின் விலை 240 ரூபாய் வரை உயர்வடையவில்லை. இவ்வாறான ஒரு நிலையே இந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறுகின்றது. உலகம் அபிவிருத்தி அடைய வேண்டும். எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பொதுநலவாய அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளுடன் எமக்கு தொடர்புள்ளதா? இல்லை. තනි හුදකලා කොදෙව්වක් වගේ ජීවත් වෙන්න බෑ. අපි මේ පොදු රාජ්‍ය මණ්ඩලයේ සියලු රටවල්ට සමාන අයිතිවාසිකම් තියෙනවා නෑ. அதிராஜ்யவாத எமது பாராளுமன்ற உறுப்பினர் கூறியவாறு ஏகாதிபத்தியவாதிகளிடம் முழங்காலிடவில்லை. ஏன் இதனை வேண்டாம் என்று கூறுகின்றீர்கள்? இந்த மாநாடு நடப்பதால் என்ன நடக்கப் போகின்றது? பொருளாதார ரீதியில் பார்க்கும் போது செலவீனம் அதிகம் என சிலர் கூறுகின்றார்கள். அரச தலைவர்கள் சமூகம் அளிக்கின்றமையினால் செலவிட வேண்டியுள்ளது. அவர்களை வரவேற்க வேண்டும். ராஜதந்திர ரீதியில் சாதாரண ஹோட்டல்களில் அவர்களை தங்க வைக்க முடியாது. அவர்களுக்கு சிறந்த வாகனங்களை வழங்க வேண்டும். பிரித்தானியாவிலிருந்து வருபவர்களுக்கு வேறொரு வாகனமும் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களுக்கு வேறொரு வாகனம் என வழங்க முடியாது. அவர்களை நன்றாக வரவேற்க வேண்டும். சரத் பொன்சேகாவின் ஓய்வூதியத்தை கூட சூறையாடிய அரசாங்கம் இது. அப்படியாயினும் பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கின்றமையே கேட்கவா வேண்டும்? இது கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம். அரசு தலைவர்களை மிக சிறந்த முறையில் வரவேற்க வேண்டும் என கூறி அரசாங்கம் மக்களை கவனிக்காது கைவிடுகின்றது. அதனால் இந்த நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி ஒன்று அவசியமாக காணப்படுகின்றது. இந்த ஊழல் நிறைந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஜனநாயக கட்சி அதற்கான பொறுப்பினை நிறைவேற்றி வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவுக்கு முன்னால் நேற்று ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. මේ ආණ්ඩුවක් ලබා ගන්නෙත් නැතුව අද තමන්ගේ පක්ෂය කෑලි කෑලි වලට කැඩිලා ඒක ඇතුලේ அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்துக் கொள்ளாது இன்று கட்சி பிளவுபட்டுள்ளது. கட்சிக்குள் பாரிய கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மகா சங்கத்தினர்கள் வருகையில் பிரச்சனைகள் குறித்து பேசுகின்றனர். இதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடா? கரு ஜெயசூரியவிற்கு இந்த கட்சியில் இருப்பதற்கு வெட்கமில்லையா என நான் கேட்க விரும்புகின்றேன். பெரும் பௌத்தர்கள் போல் செயற்படுவர்களுக்கு இந்த கட்சிக்குள் இருக்க வெட்கமில்லையா எனவும் நாம் கேட்கின்றோம். மகா சங்கத்தினரை அசௌகரியப்படுத்தும் போது சிறிகொத்தவில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். நாட்டிற்கு எதிராக செயற்படும் சேனல் 4 ஊடகவியலாளர்களை அழைத்து சென்று ஐக்கிய தேசிய கட்சியினர் மாலைகள் இட்டு வரவேற்றனர். இதுதான் கட்சியின் கடமையா? இதுதான் நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியின் பொறுப்புணர்வா என்றும் நாங்கள் கேட்கின்றோம். මේකද පක්ෂයක වගකීම? මේකද මේ රටේ පොදු විපක්? சிறிகொத்தவிற்கு முன்பாக நேற்று பகல் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்ட நபரை நீங்கள் எமக்கு அடையாளப்படுத்தியிருந்தீர்கள். அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இது முன்னெடுக்கப்பட்டது. சிறிகொத்தவிற்கு முன்பாக அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டவர் குறித்து எமக்கு பல தகவல்கள் கிடைத்துள்ளன. நேற்றைய தினம் நாம் சுட்டிக்காட்டிய குறித்த நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என இன்று பிற்பகல் போலீசார் நியூஸ் பத்திரிகை குறிப்பிட்டனர்.
அவரை கைது செய்ய போலீசாருக்கு ஏதேனும் தடங்கள் காணப்படுமாயின் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்த நாம் தயார். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி விதிக்காது தாம் எதிர்நோக்கியுள்ள வாழ்க்கை செலவுக்கான நிவாரணத்தை பெற்றுத் தருமாறு தனியார் துறை தொழிற்சங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தாம் பெற்றுக்கொள்கின்ற சம்பளத்தின் அளவுக்கு வாழ்க்கை செலவும் அதிகரித்து செல்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டில் சுமார் 65 லட்சம் பேர் தனியார் துறைகளில் தொழில் புரிகின்றனர். அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படுவதை போன்று இவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படாத போதும் அரசாங்கத்தினால் விதிக்கப்படும் சகல வரிகளையும் அவர்களுக்கு செலுத்த வேண்டியுள்ளது. எனவே தற்போது அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். 4 பேரை கொண்ட குடும்பத்திற்கு 49,500 ரூபாவுக்கு பொருட்கள் வாங்க வேண்டும். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு தேவையான வருமானத்தை அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது. தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 9,625 ரூபாவாக காணப்படுகின்றது. எனவே நாட்டில் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கு அரசாங்கத்தின் வீண் செலவுகளை குறைத்து நிவாரணத்தை வழங்குங்கள். மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை இல்லாது செய்யுங்கள். அரச ஊழியர்களைப் போன்று ஓய்வூதியம் பெறாத தனியார் துறை ஊழியர்கள் சமூக பாதுகாப்பு முறையொன்றை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கின்றனர். முதலீட்டாளர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் போது தனியார் துறையில் தொழில் புரிகின்ற ஊழியர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு முறை ஒன்றை உருவாக்குமாறு நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஓய்வூதிய பிரேரணை குறித்து மீண்டும் கலந்துரையாடி அவற்றில் உள்ள குறைபாடுகளை இல்லாது செய்து அவற்றை நடைமுறைப்படுத்துமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஔவையார். பொருள்: ஒருவரது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவர் சமூகத்தில் என்ன தரத்தில் உள்ளார் என்பதை காட்டிவிடும். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. இனி விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க மேலும் 270 ஓட்டங்களை பெற வேண்டிய கட்டாயத்தை மேற்கிந்திய தீவுகள் அணி எதிர்நோக்கியுள்ளது. இந்த போட்டியுடன் ஓய்வு பெறவுள்ள நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் சச்சின் டெண்டுல்கர் அரை சதத்துடன் விடைபெற்றார். மும்பையில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 182 ஓட்டங்களை பெற்றது. பதில் தாடிய இந்தியா 2 விக்கெட் இழப்புக்கு 152 ஓட்டங்களுடன் இன்று முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. சச்சின் டெண்டுல்கர் 38 ஓட்டங்களுடனும் செஸ்வெட்டர் புஜாரா 34 ஓட்டங்களுடனும் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். தனது 68வது டெஸ்ட் அரைச்சதத்தை கடந்த சச்சின் டெண்டுல்கர் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். 3ஆம் விக்கெட்டில் 144 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் சச்சின் டெண்டுல்கர் 74 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். செஸ்வெட்டர் புஜாரா தனது 5வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் ரோஹித் சர்மா தனது 2வது டெஸ்ட் சதத்தையும் எட்டினார். இது சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் அவர் தொடர்ச்சியாக பெற்ற 3வது சதமாகும். இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 495 ஓட்டங்களை குவித்தது. ஷேன் ஷில்லிங்பர்ட் 179 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன்படி இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து மீள்வதற்கு 313 ஓட்டங்கள் தேவையான கட்டாயத்தில் 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த மேற்கிந்திய தீவுகள் அணி 43 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இன்றைய ஆட்ட நேர முடிவில் இழந்திருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114 896 896 www